ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு பையனா வந்து இருக்காரு. சின்ன வயசு பையனா இருக்கும்போது அவங்க அம்மாவோட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு கார்ல. எங்கே ட்ராவல் பண்ணுறாருன்னா, இங்கேருந்து வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போ போயிட்டுருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்துடுது. அந்த லாரியால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற கட்டத்தில் வருது. 2 பேருமே வந்து கிறிஸ்மஸ்னால அந்த ஜிங்கிள் பெல்லுங்கிற பாட்டும், அப்புறம் அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டும் வந்து பாடிட்டு வராங்க. பாட்டு பாடிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த லாரி மோத வரது வந்து தெரியுது. அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த பையன் சொல்கிறான், "அம்மா நீங்கள் நல்லா பாடுறீங்க, நான் நல்லா பாட முடியல" அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த லாரி இடிக்க வரக்கு முன்னாடியே அவன் கையெல்லாம் வந்து மறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் உடம்பே மறைய ஆரம்பிச்சிருது. மறைஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பழைய வீட்டுக்கு வந்து போயிடுறான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நடந்திருக்கும், அங்கே போயிடுறான். அப்போ அவங்க அப்பா, அம்மாவோட சேர்ந்து வந்து அவன் டிவி ஷோ பார்த்துட்ருக்கும்போது தெரியுது, அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருந்து மறைஞ்சு திரும்பி நடு ரோட்டுக்கு வந்துடுறான். அதில் டாக்ஸி லாரி மோதுறக்கு பக்கத்தில் வந்து நின்றுடுறான். நின்றதுக்கப்புறமா வந்து ஃப்யூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்து அவனோட யங்கர் வெர்ஷன் வந்து அவனுக்கு சொல்கிறான், அது வந்து நான் தான் நீ அப்படின்னு வந்து சொல்கிறான். பயப்படாத, இது நமக்கு நடக்கும் அப்படின்னுங்கிறான். நீ பயப்படாமல் இரு, அது உன்னால் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. அவன் சாகக்கூடிய நிலமையில தான் இப்போ இந்த சுச்சுவேஷனு. அவங்க செத்துருவாங்க, நீங்கள் திரும்பி எதுவும் பண்ண முடியாது. இதான் நடக்கும்னா நடக்கும் தான், நம்ம விதியில் எழுதப்பட்டது அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். சொல்லிவிட்டு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு போர்வையை பற்றிட்டு அவனும் அந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்றான். அப்புறமா வந்து அவன் வழக்கம் போல் வந்து லைப்ரரிக்கு போகிறான். ஏன்னா லைப்ரரியில் தான் அவன் வேலை செய்கிறான். அவன் பொழுது கழிக்கிறது, அப்புறம் வேலையை ஃபுல்லாக செய்கிறது எல்லாமே லைப்ரரி தான். அப்புறம் லைப்ரரியிலேருந்து பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் புக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அங்கே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அது கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க லைப்ரரியில் வந்து, எனக்கு இந்த புக்கு வேணும் அந்த புக்கு வேணும்னு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து எடுத்து கொடுப்பான். அப்புறம் அந்த புக்கு படிக்கிறவங்க கேட்குறான், எனக்கு என்ன கிறிஸ்மஸ் ஈவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் கிறிஸ்மஸ் ஈவா அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவேன்னு கேட்டப்போ, ஆமாம் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் அங்கேருந்து வந்து ரெகுலர் டியூட்டியாக காஃபி ஷாப்புக்கு வந்து போகிறான். அங்கேருந்து ஒரு ஆம்லேட்டும் அப்புறம் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். அதோட பிளாக் காஃபியோடு வந்து சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் பார்க்குறான். அந்த ஒவ்வொரு கிறிஸ்மஸை பார்க்கும்போதும் வந்து இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆன ஞாபகம் தான் வருது. அவங்க அம்மா வந்து இறந்து போன ஞாபகம் தான் வருது. ஏன்னா அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் இவன் தான் இருந்தான். அப்புறம் அங்கே வெளியில் பார்த்ததுக்கப்புறமா வழக்கம் போல் வாக்கிங் போகிறான். அப்புறம் அடுத்த நாள் திரும்பி லைப்ரரிக்கு வரான். லைப்ரரிக்கு வரும்போது வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து பேப்பர் மார்க்கெட்டிங் இருக்கா அப்படின்னு அந்த ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கு. ஹீரோயின் கேட்டுட்ருக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, என்ன புக்கு நீங்கள் தேடுறீங்கன்னு சொல்லும் போதும் பயங்கரமாக ஷாக் ஆகுறான் அந்த பொண்ணு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹென்ரினோ அப்படின்னு சொல்கிறா. ஹென்ரின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோடு வந்து நின்றுட்டுருக்கா. அப்புறம் ஹென்ரியை பார்த்து வந்து, ஏய் எனக்கு வந்து உன்னை தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை திரும்பி பார்த்ததில் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு, என்னைய உனக்கு தெரியுங்கிறது வந்து உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ வந்து டைம் ட்ராவல் வந்து பண்ணி வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ நிறைய டைம் என்னை பார்த்துருக்க பாஸ்ட்டில் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தனியாக ஹென்ரி வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் எனக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லி வந்து கேட்குறான். சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம இதை வந்து இங்கே பேச வேணாம், நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ பியோ தாய்ங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பேசலாம் அப்படிங்கிறாங்க. இது என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் என்னோடய ஃபேவரெட்டு தான், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீ அங்கே மறக்காமல் வந்துடு 7 o'clock அப்படிங்கிறாங்க. நான் 6 வயசில் இருக்கும்போதுமே வந்து நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்து பாப்பா பாஸ்டில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவனும் வந்து ஷேவிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு க்ளீன் லுக்காக வந்து ரெடி ஆகிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா திரும்பி டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் வந்து சந்தில் வந்து நின்றுடுறான். ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல். ஏன்னா ஒவ்வொரு டைம் ட்ராவல் பண்ணும்போது வந்து ட்ரெஸ்லாம் வந்து இவன் கூட வந்து ட்ராவல் பண்ணாது, இவன் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவான் நேக்கடாக இருக்கும்போதும் கதவை திறக்க ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் ஆகலை. அப்புறம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை வந்து மாட்டினோன்னா அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்து அவனை காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்றுறதுக்குள்ளேயே காரில் இருந்துமே அவன் மறைஞ்சிட்டான். வெறும் கிளாத் மட்டும் தான் இருந்தது. அதை பார்த்து ஷாக் ஆகுறான் போலீஸ்காரன். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்பி அந்த கூப்பிட்ட புயோதாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாரு. போனதுக்கப்புறமா
நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன எப்படி உனக்கு தெரியும், என் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் 6 வயசில் இருக்கும்போதுமே வந்து நம்ம கார்டனோட பின்னாடி பக்கமாக வந்து நீ வருவ, நான் தான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைப்பேன், 6 வயசுலேருந்துமே வந்து என்னை மீட் பண்ணிகிட்ருக்க நீ டைம் ட்ராவல் மூலமாக அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹென்ட்ரிக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் வந்து நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் எதுவும் ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ ஒவ்வொரு டைம் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணும்போது வந்து நீ டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறாரு. சொன்னோன்னே இது ரொம்ப ஓவராக இருக்கே, இந்த எல்லா விஷயத்தையுமே நீ தெரிஞ்சு வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து கிட்டத்தில் நெருங்கும் போதும் ஹீரோயின் வந்து அப்போ சொல்கிறாரு, நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, இப்போ தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் எனக்கு டிஸ்டன்ஸ் விட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை வந்து டெய்லியுமே பார்த்துட்ருக்கேன், அதனால் வந்து என்னால் டிஸ்டன்ஸ் விட முடியாது, நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அது உனக்கு தெரியுமா, எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே ஃப்ரெண்டு இல்லாத டயத்தில் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதுக்கப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. அவன் தலையில் வந்து துண்டை கட்டினதுக்கப்புறமா 1000 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, அதுவும் 1000 நோட்டும் எண்ணாமல் 200, 300, 400 வந்து எண்ணிட்டுருக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து ஹென்ட்ரி வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்றீங்களா கேட்கும்போதும் கிளார் சொல்கிறாங்க, எனக்கு ட்ரிங்க்லாம் அது வேணாம், நீ மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. நீ தான் என்னோடய ட்ரிங்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து லவ் மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கேட்குறாரு ஹீரோ ஹென்ட்ரி, நான் அவனை வந்து ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை, அப்போனா தான் எனக்கு என்னென்னு தெரியும், நான் திரும்பி வந்து போக முடியும் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறாங்க. சொன்னோன்னே வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் நாள் எனக்கு 6 வயசு இருக்கும் போதும் நீ கார்டனோட பின்புறத்தில் வந்து என்னை மீட் பண்ணும்போது வந்து ஏதோ சவுண்டு விட்டேன், என் பேரெல்லாம் சொன்னேன், கிளார்ன்ட்டு. அப்போ நான் கேட்டேன், அந்த பொண்ணு வந்து கேட்குது, ஏய் நீ யார், எப்படி என்னோடய பேர்லாம் தெரியும் அப்படின்ட்டு வந்து அந்த பாப்பா கேட்குது. கேட்டப்போ வந்து ஹென்ட்ரி சொல்கிறாரு, உன் பேர் மட்டும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஏதாவது டவல் போட்டுக்கிறக்க பிளாங்கெட் ஏதாவது அப்போனா தான் வந்து செடிக்குள்ளே வந்து வெளியில் வந்துட்டு நான் வந்து யாருன்னு சொல்ல முடியும் உனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சொன்ன மாதிரி வந்து பிளாங்கெட் எல்லாமே வந்து தராங்க. வெளில வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா பேர், அதுக்கப்புறம் வந்து இதோட பேர், என்ன படிச்சிட்ருக்கு எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னால் நான் எப்படி டைம் ட்ராவல்னு எப்படி ஒத்துப்பேன், நீ ஃப்யூச்சர்லேருந்துலாம் வர கிடையாது, இதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம், ஏதாவது நடக்கிற சம்பவத்தை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போதும், என்னோடய தம்பி மார்க் இருக்கான்லப்பா அப்படின்னு வந்து சேர்ந்துட்டு இந்த பாப்பா கிட்ட சொல்லுவோம். உன் தம்பி மார்க் வந்து இந்த வாரத்தில் அடிபட்டுருவான், மரத்துலேருந்து கீழே விழுந்து அவன் கை வந்து உடஞ்சிரும், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணால் இந்த பாரு நடக்கும், நடந்ததுக்கப்புறமா நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை வருவேன், செவ்வாய்க்கிழமை இப்போ எனக்கு இதே மாதிரி டெய்லியும் பிளாங்கெட்டும் ஷூவும் எல்லாமே வச்சிரு, அப்போனா தான் நான் போட்டுட்டு வந்து உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து வந்து மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க, லவ் மேக்கிங் பண்ணி முடிச்சோன்னே, நீ தான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே பெர்ஃபெக்ட் காய், உன்னை தான் வந்து நான் அவ்வளோ வருஷமாக வந்து தேடிட்டுருக்கேன், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் காயை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கார்டனில் வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் மறையது வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு வந்து கேட்குறாங்க. கேட்டப்போ சொல்கிறாரு, மறையிறது தெரியும், கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்கும், காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும், ஒவ்வொரு மறையிற இடத்துலையும் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும், நடுங்கும் போது தான் வந்து நான் டைம் ட்ராவலே பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இவங்க மறையிறது வந்து இப்படி தான் அப்படின்ட்டு வந்து 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொல்லி காட்டுறாரு நம்ம ஹென்ட்ரி ஹீரோ, நான் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் மறையும் போது பார்த்திங்கன்னா நேக்கடாக தான் இருப்பேன், கிளாத்தில் எதுவுமே இருக்காது, உனக்கு அது ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும், ஆனால் நான் ஏற்கனவே போன இடத்துக்குமே நான் போயிருப்பேன், அப்புறம் போகாத ஒரு புது இடத்துக்குமே நான் அங்கே போயிருப்பேன், நான் வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்போ அங்கே என்ன கிளாத்து கிடைக்குதோ அந்த கிளாத்தை எடுத்துப்பேன், இல்லை யார்கிட்டயா இருந்து பறிச்சுப்பேன், அந்த கார் கண்ணாடியை உடைப்பேன், அங்கேருந்து கூடிய கிளாத் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸை, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹென்ட்ரிக்கும் அப்புறம் இன்னொரு ஆண் நண்பருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வருது. ஃபஸ்ட் எடுத்தோடனே முட்டுக்கட்டையாக வந்து பேசுகிறாரு. பேசுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போக போக அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நைட்டு டின்னர்லாம் ரெடி ஆகிட்ருக்கும்போது சாப்பிட்டுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட டைரி வந்து படித்து பார்க்குறாரு. டைரியில் வந்து என்ன போட்டிருக்கு, ஏன்னா ஹீரோயின் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹோட்டலில் இருக்கும்போதும்,
நான் டைரியில் ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுருக்கேன். நீ ஒரு டைம் டைம் ட்ராவல் பண்ணும்போதும் அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது உன்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ரகசியமாக பார்த்ததுனால ஹீரோயின் வந்து பார்த்துட்றாங்க. பின்னாடி வந்து என் டைரி எப்படி நீ என் பர்மிஷன் இல்லாமல் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மறைஞ்சிடுறான். மறைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ராவல் பண்ணி போயிடுறான். பாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து பார்க்குறான். ஆனால் 2003 இங்கே பாஸ்ட்டில் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா வந்து ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து நீ எப்பிட்றா இங்கே வந்து அப்படின்ட்டு. ஏன்னா சந்துக்குள்ளே வந்து சண்டை போட்டுட்ருக்காரு அங்கே இருக்க ட்ர அங்கே இருக்க அதிரடி பசங்களோட. எதுக்காக சண்டை போட்டாருன்னா ஒரு டைம் டைம் ட்ராவல் பண்ணும்போது நேக்கடாகிடுவார். அங்கே துணிமணி தேடி ஒருத்தனோட துணிமணி எடுத்ததுனால வந்து அவனுக்கு 1 ஃபைட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்கு கொண்டு போனால் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், உனக்கு டைம் ட்ராவலை பற்றி தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன் நம்பு, நீ தான் என் ஃப்யூச்சரில் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க போகிற அப்படிங்கிறான். அப்புறம் அவன் வந்து கேட்குறான், இல்லை ஹென்றி என்னோடய ஒய்ஃப் அவள் எப்படி ஃப்யூச்சர்லேயும் வந்து என் கூட தான் இருப்பாளா இல்லாட்டி வந்து கோவக்காரியாக இருப்பாளா அப்படின்ட்டு. நான் ஃப்யூச்சரை பற்றியான விஷயம் அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு வந்து மறைச்சிட்றாரு ஹென்றி. மறைச்சதுக்கப்புறமா நான் மின்சத்துக்குள்ளே இப்போ மறைஞ்சிருவான் பாரு, நீ இப்போ நம்பலன்னு சொன்னால இப்போ நீ நம்பு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த துணிமணி மட்டும்தான் இருக்குது, அவர் காணாமல் போயிடுறாரு ஹென்றி. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகிட்டு ஹீரோயின்கிட்ட போய் சொல்கிறான், இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண, இவன் அடிக்கடி டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் லைஃபே செட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாரு, எனக்கு இது முன்னாடியே தெரியும், உனக்கு முன்னாடியே தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படிங்கிறாங்க. லாங் 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 டைம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து அவரே ஷாக் ஆகுறாரு. அப்புறம் கீழே சப்வேயில் இருக்கவங்ககிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க வேலெட்டை வந்து அடிச்சுட்டு வந்துட்டார். அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ட்ரெயினில் வந்து ஏறுறாரு. முன்னாடி அவங்க துரத்திட்டு வந்துட்டானுங்க, ஆனால் பிடிக்க முடியல ஹென்ரியை. அப்புறம் ஹென்ரி வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாரு. ஏன்னா இந்த ட்ரெயினில் வருவாங்கன்னு ஹென்ரிக்கு முன்னாடியே தெரியும். அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்து உங்கள் பையனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து பர்மிஷன் கேட்குறாரு. அவங்க அம்மானு இவன் தான் பையன்தான் அப்படின்ட்டு வந்து அந்த அம்மாவுக்கே வந்து தெரியாது. இவன் தான் ரகசியமாக டைம் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது, அதனால் வந்து சொல்லாமல் வச்சுருவார். சொன்னால் வந்து ஃப்யூச்சரில் இல்லாட்டி இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதாவது அவங்க டைமில் ஏதாவது பிரச்சனை நடந்துடும். சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக பாடுவீங்க, நான் உங்களோட ஃபேனு, நிறையா பாட்டை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, எனக்கு ஃபேன் இருக்கிறதுல அதிசயம் தான் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு, உண்மையாலுமே உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்ததுன்னா உனக்கு கேர் பண்ணுற பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்கள் பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. வெளில ட்ரெயினில் நின்று அவங்கள பார்த்த மாதிரி இருந்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு. அப்பாவை பார்க்க போயிட்டு, அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் அம்மாவை டெய்லியுமே சப்வே கடையில் ட்ரெயினில் சந்திச்சுட்டு தான் இருக்கேன், அம்மாக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், அவளுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. நான் தான் டைம் ட்ராவல் பண்ணல, அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன், அவங்களும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியுமான்னு அவங்க அப்பா கேட்கும் போதும் எல்லா விஷயமே தெரியும், எல்லாமே இன்ச்சாக எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன், கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாடகை கட்டணும்னா சொல்லுங்கள், கட்டிடுறேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மறக்காமல் என் கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க போகிறாரு. ஹீரோயின்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன சொல்கிறான்ட்டு. இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணிக்கணும் தான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே நான் பண்ணிட்டேனே உன்னைய மேரேஜு அப்படிங்கிறாங்க. இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஹீரோயினோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயினை. அங்கே இருக்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறாங்க. அவங்களோட பர்மிஷன் சம்மதம் எல்லாத்தையுமே வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட மீட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கூட மீட் பண்ணி, நான் வந்து ஒரு ஹென்டரு, நான் வந்து வேட்டைக்காரன், நல்லா வேட்டையாடுவேன், என் கூட சேர்ந்து நீ வேட்டையாட வரியான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம், இன்னொரு நாள் பார்க்கலாம், கண்டிப்பாக இன்னொரு நாள் நீ வர அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து வெட்டிங்க்கு எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ட்ரெஸ் ரூமில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கும்போதும் திரும்பி வந்து ஹென்றி டைம் ட்ராவல் பண்ணிடுறாரு. டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து காணாமல் போயிட்டார். அப்போ வந்து அந்த இடத்துல பயங்கர கூத்தாகுது. ஏன்னா வந்து கல்யாண மாப்பிள்ளை திரும்பி போயிட்டாங்கன்னா திரும்பி எப்போ வருவார்னே தெரியாது.
அந்த பிரச்சனையாகுது. பிரச்சனை ஆனதுக்கப்புறமா திரும்பி வந்துடுறாரு. ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வாடா ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வெட்டிங் மேரேஜ் எல்லாம் முடிச்சு டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. அப்புறம் லவ் மேக்கிங் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வழக்கம் போல் வந்து வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. வீடு பிடிக்கிறது அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்தும் கிறிஸ்மஸ் ஈவ் அப்பயும் நியூ இயர் அப்பயும் வந்து திரும்பி டைம் ட்ராவல் பண்ணிடுறாரு. அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்பயும் நியூ இயர் அப்பயும் வந்து வீட்டில் இல்லை. அதனால ஹீரோயின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவர் 1 வாரம் 2 வாரம் கழித்து தான் வந்து திரும்பி வீட்டுக்கே வர்றாரு. டைம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா சும்மா மாறி ட்ராவலிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக ஹீரோயின் டென்ஷன் ஆனதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க வேலைக்கு வெளியில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கப்புறமா வந்து திரும்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் யார்ட்டையுமே ஒரு செத்துப்போன பாடி வந்து ஃப்யூச்சர்லேருந்து வருது. ஃப்யூச்சரில் இருக்க ஹென்ரி தான் அது. அந்த ஹென்ரி வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி குண்டு போட்டிருக்கான் கிட்னியில், எப்படி ரத்த கசிவோடு இருக்க, நீ சாக போறியான்னு வந்து ஹீரோயின் கேட்டப்போ இல்லை அது எனக்கே தெரில, ஆனால் அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாரு.